ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மயில் மாணிக்க கொடி எப்படி கொடி இவ்வளோ பெரிய மரத்தில் வந்து படர்ந்து மேலாக்க போயிருக்கு பாருங்களேன். போயிட்டுருக்கு. இன்னொரு 10 நாளையில் மேலூரும் மரம் புல்லும் படர்ந்துருங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்கத்த. 10 நாளில் போகிறதுக்குள்ளே கடுமையான பூ பூக்கும். 4 நாள்லேயே ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். மொட்டுகள்லாம் அதிகமாக இருக்குது. கீழே தரையில் பாருங்களேன் எந்த அளவு இருக்குது மயில் மாணிக்கம். வாங்க அங்கே வந்து பாருங்கள், அவ்வளோது பூத்துருக்கு. அவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்களேன் வரப்பில். நம்ம வீட்டுக்கு எதுக்கால உள்ள வரப்பில் மட்டும்தாங்க அப்படி பூத்துருக்கு. சூரியனை பாருங்கள். காலையிலே மணி 7 மணி ஆகுது. பூ பறிப்போம். மேலே உள்ளதில் பறிப்போமே, அழகாக இருக்குது. எல்லாருமே மயில் மாணிக்க விதை கொடுங்கன்னு கேட்குறீங்க. இப்போ தான் ஒரு 4-5 நாளாக தான் பூக்குது. இன்னும் ஒரு 10 நாள் ஆகும் விதைகள் வர்றதுக்கு. அந்த விதைகள்லாம் ஒன்று செத்துக்கு பிறகு விதைகளை பறிப்பல்ல, அப்போதைக்கு நீங்கள் விதையை பற்றி கேளுங்க, சொல்கிறேன். இப்போ வந்து பூ மட்டும்தாங்க பூக்குது. அவ்வளோ பூ பூக்குது. இப்போ பூக்களை பார்த்து ரசிப்போம். விதை வரக்குள்ளே விதையை பற்றி சொல்கிறேன். விதை கேட்டவங்க அனைத்து பேருக்குமே விதைகள் உண்டு. ஒன்று தான் எனக்கு தேவை. நீங்கள் வந்து எந்த ஊர்லேருந்து என்னோடய வீடியோவை பார்க்குறீங்க அப்படிங்கிறத பதிவை நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு அது சந்தோஷமாக இருக்கும். நம்ம இந்த ஊர்லேருந்து இந்த மயில் மாணிக்க பற்றி இப்படி ரசிக்கிறாங்க, நம்ம அந்த ஊர்லேருந்து இந்த வீடியோவை பார்க்குறாங்க அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேங்க. அதுக்காக கண்டிப்பாக இந்த ஊர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். விதைகள்லாம் கிடைச்சாதான் நம்ம வந்து சொல்ல முடியும். விதைகள் வரட்டும், விதையை பற்றி நான் சொல்கிறேங்க. அவ்வளோ பூ பூத்துக்கு. கொத்து கொத்தாக பூத்துருக்கு, கொலை கொலையாக பூத்துருக்கு. எப்படி வேணாலும் நம்ம நினச்சிக்கலாங்க, ரசிச்சிக்கலாம். இங்கே கீழே தரையில் பாருங்களேங்க, பாருங்கள் வரப்பில் எங்கெங்கே போய் பூத்துருக்கு அழகு. அதோட அழகை பாருங்களேங்க, கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மயில் மாணிக்கம் அடுத்த